வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் ரேடார் பதிவுடன் கூடிய இரவு வானிலை அறிக்கை 2021 செப்டம்பர் 23 வியாழக்கிழமை இரவு அறிக்கை. ரேடார் பதிவுடன் மாலை 3:30 மணிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கியது மழை. பிறகு அப்படியே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்ட மழை அப்படியே விருதுநகர் மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிக்கும், தென்காசி மாவட்ட பகுதிக்கும் பரவியது. பிறகு அந்த மழையானது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதிக்கு வலுத்து, தூத்துக்குடிக்கும் சிவகாசிக்கும் இடையே நல்ல ஒரு கனமழையை கொடுத்தது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பல இடங்களில் நல்ல மழை கிடைத்தது. அதன் பிறகு மதுரை வடக்கு பகுதியிலையும், அதாவது மேலூர், அதாவது திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, மேலும் ஈரோடு மாவட்டம், அதைவிட அதற்கு முன் கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் மாலை 5:30 மணி அளவில் 4:30 மணிக்கு மாநகரத்தில் தொடங்கிய மழை கோயமுத்தூர் மாநகரத்தின் வடக்கு பகுதி, கோயமுத்தூர் மற்றும் மருதமலை இடைப்பட்ட பகுதி, கோயமுத்தூருக்கு வடக்கு பகுதி, மாநகருக்கு வடக்கு பகுதி, மேலும் திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் ஈரோடு இடைப்பட்ட பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழையை கொடுத்தது. திருப்பூருக்கெல்லாம் சும்மா ஒரு 5 சென்டிமீட்டர் கூட மழை பெய்திருக்கலாம், அந்தளவிற்கு ஒரு நல்ல மழை. பிறகு மழையானது பரவியது. தேனி மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டத்திற்கும், விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழை பரவி மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லை வரை, மேலும் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிக்கும் மழை பரவியது. இதனிடையே கரூர் மாவட்டம் தென்னிலை, அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதாவது பள்ளப்பட்டிக்கு கிழக்கே வடக்கே மழை தொடங்கி கரூருக்கு தெற்கே கனமழையை கொடுத்தது. மேலும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும், அதாவது அந்தியூருக்கு மேற்கே கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம் பகுதியிலேயும் மழை பெய்தது. பிறகு அந்த மழை மேட்டூர் பக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மதுரை மாவட்ட, விருதுநகர் மாவட்ட, தேனி மாவட்ட மழையானது சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. இப்பொழுது 7:30 நிலவரப்படி சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக பெய்து டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவில் அதிகாலைக்குள் வந்து பெய்யும். கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களின் பரவலாக மழை பெய்வதற்கு நள்ளிரவு அதிகாலையில் வாய்ப்பு இருக்கிறது. வரும் மணி நேரங்கள். இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி சிவகங்கை மாவட்டத்து மழை முன்னேறி கொண்டிருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்ட எல்லையோர பகுதியில் மழை தொடங்கி நாமக்கல் மாவட்டத்திற்கும், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திற்கும், அப்படியே கடலோரம் வரைக்கும், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஓசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், பெங்களூர், ஓசூர் பகுதியில் மழை உருவாகி கிருஷ்ணகிரி, தருமபுரியிலே உருவாகி அது அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து புதுச்சேரி, கடலூர், கடலோர பகுதிகளில் வந்து மழை அதிகாலையில் நிறைவடையும். காலைக்குள் கடலோரம் வரும். நள்ளிரவில் நிறைய மழை இருக்கிறது. மழை தொடங்காத இடம்லாம் நள்ளிரவு தொடங்கும். நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவு பரப்பில் கூடி காணப்படும். மேலும் ஒரு சிறப்பான தகவல் என்னவென்றால், வரக்கூடிய நாட்களில் மழை பரவலாக இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு வந்துவிட்டால் மழை தான். மாலை வந்து சில இடங்களில் மதியம் தொடங்கும், சில இடங்களில் மாலை, சில இடங்களில் இரவு, சில இடங்களில் நள்ளிரவு, சில இடங்களில் அதிகாலை என ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறு மணி நேரங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மணி நேரம் நல்ல மழை இருக்கிறது. ஒதுக்கி தான் பெய்யும், ஆங்காங்கே தான் பெய்யும். இது வெப்பசலன காற்று சுழற்சி மழை.
பருவமழை தான் பரவலாக பெய்யும். ஆக உங்களுக்கு அருகிலேயே பெய்யும், உங்களுக்கும் பெய்யும். அருகருகே பெய்து உங்களுக்கும் பெய்யும். ஆக நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். உங்களுக்கும் மழை உண்டு. ஆக இன்றைக்கு 23, நாளை 24ஆம் தேதி, இன்று ஒதுக்கிய இடத்தில் நாளைக்கு பெய்யும். நாளை மறுதினம் இன்றும் நாளையும் ஒதுக்கிய இடத்துல நாளை மறுதினம் பெய்யும். 26, 3 நாளாக ஒதுக்கிய இடத்துல 26 கண்டிப்பாக பெய்யும். ஏற்கனவே பெய்த இடத்துலையும் பெய்யும். 27, 28 இன்னும் கூடுதல் பரப்பில் பரவலான பல இடங்களிலே தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் நீலகிரி மாவட்டம், வால்பாறை பகுதி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கோயம்புத்தூர் மாவட்டம், வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, பொள்ளாச்சி தெற்கு மேற்கு பகுதி, அதே போல் தேனி மாவட்ட பகுதி. தேனி மாவட்டத்தில் இப்பொழுது வெப்பசலன மழை பெய்கிறது. அது 26லேருந்து தென்மேற்கு பருவமழையாக பொழியும். அதே போல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் வலுத்த மழை இருக்கிறது 26க்கு மேலே தென்மேற்கு பருவமழை. அது சாரலாக தென் மாவட்டம் ஃபுல்லாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெப்பசலனம், காற்று சுழற்சி இணைந்த மழையாக தமிழமெங்கும் பொழிய இருக்கிறது 26க்கு மேலே. 26, 27, 28, 28 விட 29, 30, 1, 2, 3 தேதிகளிலும் மழை தொடரும். அடுத்தடுத்த தென்சென்னை நிகழ்வுக்கு 2 வருகிறது. ஆக அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. எல்லாமே மாலை, இரவு, அதிகாலை மழை தான். ஒரு சில நாட்கள் சில இடங்களில் மதியம் தொடங்கும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பெய்யக்கூடிய மழை என்பது இரவு, நள்ளிரவு, அதிகாலை. ஆக அறுவடை விவசாயிகள்லாம் நீங்கள் முற்பகலில் அறுவடையை நீங்கள் முடிக்கலாம். அதுக்காக பச்சையை பிடித்து அறுத்து விட வேண்டாம், அறுவடை செய்து விட வேண்டாம். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இடைவெளி இருக்கும், 2வது வாரத்தில் இடைவெளி இருக்கும், 3 நாள் மழை, 4 நாள் மழை இல்லாமல் இருக்கும். அந்த நாட்களில் அறுவடை செய்யலாம். இல்லை நீங்கள் கண்டிப்பாக அறுவடை செய்யணுமா, முதிர்ந்து விட்டதா, முற்பகலில் அறுவடை செய்யலாம். முதல் நாள் மழை பெய்யாமல் இருந்தால், ஈரம் இல்லாமல் இருந்தால், நனைக்காமல் இருந்தால் அடுத்த நாள் நீங்கள் அறுவடை செய்யலாம். அறுவடையை மாலைக்குள் முடியுங்கள். இரவு கண்டிப்பாக மழை வரும். மாலையே சில இடங்களில் தென் மாவட்டங்களில் இந்த ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை இந்த மாவட்டம்லாம் அதே போல் மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம்லாம் மாலை வரும். கடலோரத்திற்கு, டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் இரவு அதிகாலையில் தான் வரும். ஆக சில இடங்களில் மதியமும் மழை பொழியும். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நாள், இன்றைக்கு திருத்துறைப்பூண்டிக்கும் தகட்டூருக்கும் இடையில் நல்ல மழை, இன்றைக்கு மதியம். ஆக இப்படி மதியமும் மழை பெய்யும். அப்போ கடற்காற்று உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களுக்கு போய் அங்கிருந்து மழையை உருவாக்கி கொண்டு வரும். அப்போ போகும்போது இருக்கக்கூடிய வெப்பநிலையை, வெப்பத்தால் லேசான காற்றை மழையை உருவாக்கி விட்டு போகும். பிறகு மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி கடலோரம் வரைக்கும் மழையை கொடுக்கும். இதுதான் அமைப்பு. ஆக விதைப்பு செய்ய வேண்டிய விவசாயிகள்லாம் விதைக்கலாம். 26க்கு மேல் பரவலாகும் மழை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் நாற்று விட வேண்டியவர்கள், ஆக வடியாது, மழை இருந்தால் எங்களுடைய நிலத்தில் தண்ணீர் வடி வைக்க முடியாது, மழை வரும் என்றால் நீரை தேக்கினால், கூட்டாமல் இருப்பதற்காக மழை நீரை தேக்கினால் அடுத்த நாள் வடி வைப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இடைவெளி கிடைக்கும் நாள் அறிவிக்கிறேன், அந்த நாட்களில் நாற்று விடலாம். ஆனால் மழை ஒதுக்கி தான் பெய்யும். இன்று உங்களுக்கு பெய்யணும் கிடையாது, இன்றைக்கு பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக எல்லா நாளுமே இருக்கும். ஒதுக்கி தான் பெய்யும். ஆக இன்றைக்கு உங்களுக்கு மழை பெய்யும்னு சொல்ல முடியாது, இன்றைக்கு ஒதுக்கி நாளைக்கு பெய்யும்னு சொல்ல முடியாது. ஆக வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி அடுத்தடுத்த நாளில் பெய்யும். ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்யும். அருகருகே ஒதுக்கி பெய்யும். இன்றைக்கு அதாவது ஒரு 5 கிலோமீட்டர், உண்மையாக சொல்லப்போனால் பள்ளப்பட்டிக்கு மேற்கே 5 கிலோமீட்டரில் 0 மழை இல்லை, அது 5 கிலோமீட்டர் கிடக்க கனமழை. ஆக அருகருகே ஒதுக்கி தான் போகும். ஆக இந்த 5 கிலோமீட்டர் தூரத்தை வானிலையே துல்லியமாக கணக்கிட முடியாது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியை பெய்யும் என்பது அதுவே நம்ம ஓரளவு துல்லியமாக தான் சொல்கிறோம். இதுக்கு மேலேயும் இந்த வயலில் பெய்யும், உங்கள் ஊரில் பெய்யுங்கிறதெல்லாம் துல்லியமாக சொல்ல முடியாது. ஓரளவிற்கு ஆங்காங்கே அப்படி தான் சொல்லலாம். ஒதுக்கி பெய்யும், அப்படி தான் சொல்லலாம். ஆக ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்யும். ஆனால் மழை பொழிவு எல்லா மாவட்டத்திற்கும் தொடர்ந்து இருக்குது. ஆனால் ஆங்காங்கே தான் பெய்யும், ஒதுக்கி தான் பெய்யும். உங்களுக்கும் பெய்யலாம், அருகில் இருக்கக்கூடிய வயலுக்கும் பெய்யலாம், அருகில் இருக்கிற ஊருக்கும் பெய்யலாம். ஆக மழை பொழிவு எல்லா இடத்திற்குமே இருக்கிறது. வண்ண வரைபடத்தின்படி பொழியும். வண்ண வரைபடத்தை பார்த்து கொள்ளவும். கருஞ்சிவப்பு இருந்தால் கட்டாயம் பெய்யும், கருஞ்சிவப்பு இருந்தால் கட்டாயம் மழைப்பொழிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வானிலைகளில் இணைந்திருப்பது கட்டாயம், மழைநீரை சேகரிப்பது கட்டாயம், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இது நம்முடைய மழை அல்ல, தென்மேற்கு பருவமழை காலம். இந்த மழை
இந்த நேரத்தில் பொழிவதே அதிகம். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த காலத்தில் புரட்டாசியில் 10-12 சென்டிமீட்டர் பெய்தது? பெய்யும் இடம்லாம் 10-12 சென்டிமீட்டர். ஆனால் அருகில் ஒதுக்கி இருக்கிறது உண்மைதான். அந்த இடத்திற்கும் பொழியும் பொறுமை என்று தான் நான் சொல்கிறேன். ஆகவே பொறுமையாக இருங்கள். நிறைய மழை இருக்கிறது. அக்டோபரிலும் மழை இருக்கிறது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. இதில் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் எல்லா நாளும் மழை இருக்கிறது. அக்டோபர் 2வது 3வது வாரம் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த வாரம் ஒரு நிகழ்வில் உருவாகி சிஸ்டம் வடக்கு நோக்கி செல்லும். உருவாகும் பொழுது தமிழகத்திற்கு மழை கொடுக்கும். வடக்கு நோக்கி சென்ற பொழுது காற்று திசை மாறி இருக்கும். அப்போது மழை பொழிவு திசை மாறி இருக்கும். ஆக 3 நாள் மழை பொழியும், 4 நாள் மழை பொழியாது. அந்த 2வது வாரத்தில் 3வது வாரத்தில் அதுமாரி தான் உருவாகும், வடக்கு நோக்கி செல்லும். அப்போ 3 நாள் 4 நாள் மழை பெய்யும், பாக்கி 3 நாள் 4 நாள் மழை பெய்யாது. அப்படி தான் இருக்கும் அந்த 2வது 3வது வாரம். அதிலும் தூறல் நனைக்கும் மழைகள் ஆங்காங்கே இருக்கும். வட தமிழகத்திற்கு மழை இருக்குது அதுலேயும். ஆக அந்த நேரத்தில் நெருங்கும் போது துல்லியமாக சொல்லலாம். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நீண்ட கால வானிலை அறிக்கை சொல்லியாச்சு. இன்னும் வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும் சார் இப்போ கேட்குறாங்க. தினசரி அறிக்கையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னாலும் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் இப்போ கேட்குறாங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 23, 24, 25 தொடங்கும். கண்டிப்பாக 25ஆம் தேதி கண்டிப்பாக 100% தொடங்கும். அந்த மாத இறுதி நாட்களில் தீவிரம் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகி நவம்பர் மாதம் தீபாவளியை ஒட்டிய நாட்களில் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகி சைக்ளோனாக ஃபார்ம் ஆகி ஆந்திர பிரதேசம் போகும். புரிகிறதா? அதை தீபாவளி நேரத்தில் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும். ஆனால் சிஸ்டம் வங்கக்கடலில் இருக்கும். அதுக்கு முன் மழை பெய்து ஓய்ந்திருக்கும். தீபாவளிக்கு முன் தீபாவளி நேரத்தில் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தீபாவளி முடிந்த பிறகு மீண்டும் அடுத்த சிஸ்டம் உருவாகும் பொழுது கனமழை தொடங்கும் மீண்டும். ஆக இப்படி உருவாகும் பொழுது மழை, வடக்கே சென்ற பிறகு மழை ஓயும். ஆக முதல் சிஸ்டம் ஆந்திர பிரதேசம், 2வது சிஸ்டம் சவுத் ஆந்திரா நார்த் தமிழ்நாடு, 3வது சிஸ்டம் நார்த் தமிழ்நாடு கண்டிப்பாக, 4வது சிஸ்டம் டெல்டாவுக்கு டிப்ரெஷன் மழை தரும் நிகழ்வு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் மன்னார் வளைகுடா தென் தமிழகம் என்று இப்படியே வந்துகிட்டே இருக்கும். மழை தரும் நிகழ்வு பொங்கல் வரை இருக்கிறது நிகழ்வுகள். பொங்கலுக்கு பிறகு நனைக்கு மழைகள், தூறல் மழைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கும் ஜனவரி 26 வரைக்கும். ஆக மழை பொழிவு பொங்கல் வரை இருக்கிறது. வடகிழக்கு பருவ மழை பொழிவு. பொங்கலுக்கு பின்னும் மழை, தூறல், சாரல் மழைகள் அவ்வப்பொழுது லோ ப்ரெஷர் வந்து இலங்கைக்கு தெற்கே மாலத்தீவு அருகே செல்லும் பொழுது இங்கே மழை பொழிவை கொடுக்கும். ஆக நிகழ்வுகள் இருக்கின்றன அடுத்தடுத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து வானிலை அறிக்கையை கேட்கும் பொழுது கவனத்துடன் கேளுங்கள். அதில் நிறைய அர்த்தம் இருக்கிறது. கவனம் இல்லாமல் கேட்டு தொலைபேசியில் அழைத்து மீண்டும் என்னை விளக்கம் கொடுக்க வைக்காதீர். அரை மணி நேரம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமென்றால் ரொம்ப சிரமம். உண்மையிலே இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்தவர்களெல்லாம் அன்புக்குரியவர்கள். உங்களை எல்லாம் நான் மனதில் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்திருக்கிறேன். உங்களுடன் பேச முடியவில்லை. காரணம் என்னென்னா, வானிலை அறிக்கையை ஆய்வு பண்ணி அறிக்கை பணிக்கு எனக்கு நேரம் போதவில்லை. என்னுடைய இன்னும் பல பணிகள் இருக்கின்றன. அலுவலக பணி, குடும்ப பணி என நிறைய பணிகள், அடுத்தடுத்த அறிக்கை பணி. ஆகவே திட்டமிட்டால் கூட நேரம் போதவில்லை, உறங்கவே நேரம் போதவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடன் பேச வேண்டும் என்ற ஆசைதான். ஃபார்வேர்டு செய்யக்கூட நேரம் இல்லை உங்களுக்கு. உங்களுடன் பேச வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் பேச முடியாவிட்டாலும் உங்களை நான் மனதிலே உதவி செய்தவர்களை உறுதியாக மனதில் பதித்திருக்கிறேன். ₹1 கொடுத்தவரையும் ₹1 கொடுத்தவருக்கு அவருக்கு மனம் வந்ததே, அவரையும் மனதில் பதிய வைத்திருக்கிறேன். எனக்கு அவரும் உயிர் கொடுத்தவர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 13 பேர், 13 உயிர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணங்குகிறேன். காலையில் சந்திப்போம்.